எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருமாய்மை துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். நீர் ஆண்டவரே, உங்களுடைய ஜனமாகி எங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க சுத்தமாக இருக்கிற ஆண்டவரே, எங்களை கர்த்தாவுடைய கருத்தா இருக்கிறோம். உடைய ஆவியான தோட்டத்துறையை செய்யும் ரட்சக இயேசு நாமத்தை விண்ணப்பிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த மாத தொடக்கத்திலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று நாம் கவனித்தோம். இந்த நேரத்திலே இந்த வசனத்தின் முன்பகுதி, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் வல்லன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். உன் கிரியைகள் இருந்திருக்கேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். தேவன் நம்ம ஒவ்வொரு அறிந்தவராயிருக்கிறார். நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் நிச்சயமாய் நமக்கு உண்டு. இங்கே பிலதெல்பியா சபைக்கு அந்த காலத்துல தான் அந்த சபைக்கும் இன்றைக்கு இங்க இருக்கிறதான சபைக்கும் கர்த்தர் ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறதான காரியம் என்னவென்றால், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் you have a little strength. ஆங்கிலத்தில் இன்னொரு மொழிபெயர்த்து வாசிக்கும் போது, I know you have little power. I know you have little power. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்த போதிலும், தேவன் பலமுள்ள ஆட்களை உபயோகிக்கிறவர் என்பதற்கு சந்தேகம் கிடையவே கிடையாது. சிம்சோன் பலமுள்ள ஒரு ஆள். ஆண்டவர் அவனை கொண்டு காரியங்களை செய்தார். வேதத்தில் படிக்கிறோம். சவுலை குறித்து 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, சவுல் முதல் இஸ்ரவேல் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் மற்ற நிற்கும் போது ஜனங்கள் யாரும் அவன் தோளுக்கு கீழே இருந்தார்களாம். அவனோ அவர்கள் எல்லாரும் தோளுக்கு மேலே பலசாலியாய் காணப்பட்டான். பீட்டர், பேதுரு என்று அழைக்கப்படுவதான பெயருக்கு ராக் என்று அழைச்சோம், ஒரு கண்மலை. அப்படியா இருக்கதான அந்த பேதுரை கொண்டு பெந்தெகோஸ்து நாளிலே, முதல் நாளிலே 3000 பேர் ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்தார் வாசிக்கிறோம். பலம் உள்ளவர்களையும் கர்த்தர் கொண்டு கிரியை செய்ய வல்லவர், பலம் இல்லாதவர்களை கொடுத்தும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னை கேட்க அருமையான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை எனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கிறது, எனக்கு போதுமான பலன் இல்லை என்பதாய் நீங்கள் சொல்லுகிறவராயிருக்கலாம். என்னிடத்துல நிறைய தாளந்துகள் இல்லை, எனக்கு தாளந்தே இருக்கிறதா என்பது எனக்கு சந்தேகம். என்னிடத்துல நிறைய பணம் இல்லை, பணம் இல்லாத இடத்துல இருக்கிறேன். அல்லது என் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் அல்ல, நான் ஒரு சாதாரண ஒரு ஆள், நான் அதிக படித்தவன் அல்ல, நான் அதிக சம்பாதிக்கிறதான உத்தியோகத்தை செய்கிற ஒரு நபரும் அல்ல, நான் ஒரு சாதாரண ஆள். என்னிலே மேன்மையாய் சொல்லிக்கொள்ள மேன்மையான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்ல காரியம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தால், என்ன பலன் இருந்தால், உன்னுக்குள்ளே கொஞ்சம் பலன் இருக்குமானால், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஆமென். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் ஞானி சொல்லுகிற காரியம் என்றால், எருமையிடத்தில் போய் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக. அதே மாதிரி நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். அதோட 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். சத்துவற்ற ஜந்துவாயிருந்தும் தன் வீட்டை கண்மலை மேல் தோண்டி இங்கே
ஞானி சொல்கிறார், அவருக்கு ஆச்சரியமா இருக்கிறதா. சில காரியங்களை பார்க்கும்போது, சில ஜீவங்களை பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அவைகளுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், அவைகளுக்கு சத்தம் இல்லாதிருந்தும். குறிப்பாக சொல்லும் போது அவர் சொல்கிறார், எறும்பை குறித்து சொல்கிறார், சிலந்தியை குறித்து சொல்கிறார், அது மாத்திரமல்ல குழி முசலை குறித்து சொல்கிறார். ரெண்டு வெளியிலே கொஞ்சம் பலன் இருந்ததும் அவைகள் தன் வாழ்க்கையிலே வினோதமான காரியங்களை செய்ததாய் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் பலன், கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் பணம், கொஞ்சம் காரியத்தை யோசிக்க வேண்டாம். நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலத்திலே நாம் கிரியை செய்ய முடியும். குறிப்பாய் நாம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சத்துவமற்ற ஜனுவாயுதம் தன் வீட்டை கண்மலில் தோண்டி வைக்கும் குழிமுசல். இந்த குழிமுசலானது அதுக்கு சத்தம் கிடையாது, பலன் கிடையாது. நான் பார்க்கிற முயல் கூட கிடையாது. அதை காட்டிலும் சின்னதாக, அதை காட்டிலும் பதுங்கி ஒளிந்து தைரியம் இல்லாமல் வாழ்கிறதான ஒரு சின்ன பிராணி. அந்த பிராணி தரையிலே நடப்பது கூட, குதிப்பது கூட சிரமமான காரியம். ஆனால் அது என்ன செய்கிறதாம், கண்மலையின் மேலே தன் வீட்டை தோண்டி வைத்திருக்கிறது. என கேட்க சகோதரனை சகோதரியே, இந்த குழிமுசல் மலையின் மேல் ஏறுவது சிரமம். மலையில் ஏறினாலும் மலையில பாறையில நோண்டி தனக்கு ஒரு வீடை உண்டாக்குறது சிரமமான காரியம். ஆனால் இந்த முசல் மலையிலே வாழத்தக்கதாய் சத்துருக்கு விலகி, பொல்லாங்கிற்கு இறங்கி, தனக்கு வருகிறதான ஆபத்துக்கு விலகி, அது காவலோடு இருக்கும்படியாக மலையின் மேலே தன் குழியை வைத்திருக்கிறதாய் பார்க்கலாம். வேதவசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 42 வாசிக்கிறோம். சங்கீதம் 42 பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் என்று தூக்கி எடுத்து என் கால்களை கண்மல் மேல் நிறுத்தி. ஒரு காலத்திலே உளையான சேற்றிலே பாவத்தில் இருந்தவர்களாயிருந்தோம். ஒரு காலத்திலே பிசாசு கடுமையிலாயிருந்தோம். ஒரு காலத்திலே நம்முடைய மாம்சத்துக்கு அடிமையாயிருந்தோம். ஒரு காலத்திலே நம்முடைய பலவீனம் நம்மை ஒடுக்கி, நம்முடைய வியாதிகள் நம்மை அடக்கி, நாம் நிமிர்ந்து நிற்க கூடாதபடி, நாம் வாழ்க்கையிலே முன்னேறி போக கூடாதபடிக்கு, நாம் தேவனை கூட தேடக்கூடாதவர்களாக நாம் இருந்தோம். தேவனுக்கு பயமுண்டாவதாக. ஒளியான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு காலத்திலே காயப்பட்டான் சமாரியனை அந்த லேவியன் பார்த்தும் பார்க்காது போனது போல, அதாசாரியன் தூர விலகி போனது போல போகாதபடி நம்முடைய ஆண்டவர் காயப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு உளையான சேற்றில் இருக்கதான் நம்மை, நிர்வாகமாயிருந்தான் நம்மை, நிர்வாணியாயிருந்தான் நம்மை, திருடர்களாலே காயப்பட்டதான நம்மை கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் தூக்கி அவன் கழுதையின் மேல் நிறுத்தினான். இயேசு நம்மை அந்த கால் கண்மல் மேலே நிறுத்தி வைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 62 வாசிக்கிறதான சந்தர்ப்பத்திலே வாசிக்க வேண்டாம், 61ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எனக்கு எட்டாத கண்மலையிலே வைக்கிறவர் என்பதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறிய ஜந்துதான், அதால் ஏற முடியாது, அது மேலே ஏற இயலாது. ஆனாலும் அந்த ஜந்துவோ அந்த உயர எடுத்து போறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக. முன்பு நல்லவர்களாக இருக்க வேண்டும், முன்பு தவறு செய்யக்கூடாது, முன்பு தேவனுக்கு பிரியமா இல்லாதவர்கள் செய்யக்கூடாது, முன்பு பொல்லாங்கான காரியங்களை நினைக்க கூடாது, யோசிக்க கூடாது முயற்சித்து பார்த்தோம். ஒரு அடி ஏறினால் ஒரு முழம் சாதிக்கிறது போல, ஜான் ஏறினால் முழு சறுக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில ஏற ஏற இறங்கி வந்து கொடுத்தோம். ஆனால் இயேசுவோ பலனற்றதான் நம்மை, இன்னும் சொல்ல வேண்டுமானால் சரீரத்துல பலனற்றதான் நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் பலம் இருந்தால் நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை தூக்கி கண்மலின் மேல் நிறுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு கேள்வி கேட்க வாஞ்சிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் பலன் என்று ஒத்துக்கொள்கிறது சரிதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நான் கொஞ்சம் பலன் நான் இருக்கிறேன் என்று அழுது புலம்பி சோர்ந்து திகைத்து அப்படியே உட்கார்ந்து நாம் மங்கி
மறைந்து போகிறதான வாழ்க்கைக்கு கடந்து போக போறோமா? அல்லது இயேசு என்னை ரட்சிக்க வல்லவர், இயேசு என் பாவத்தை மாற்ற வல்லவர், இயேசு எனக்கு ஒரு பிளக்கப்பட்டதான அடிக்கப்பட்டதான விழாவை வைத்திருக்கிறார், அந்த விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் புரட்டு வந்தது, அந்த ரத்தம் என் பாவங்களை கழுவும் என்று விசுவாசித்து அந்த கண்மலைக்குள்ளே போக நமக்கு அனுபவம் உண்டா அல்லது விருப்பம் உண்டா? அந்த தீர்மானம் எடுத்திருக்கிறீர்களா? இதுவரைக்கும் அப்படி செய்யாவிட்டால் கொஞ்சம் பலன் இருக்கிற நீங்கள் ஆண்டவராக இயேசுவினிடத்தில் வரும்படியாய் உங்கள் அன்பாக அழைக்கிறேன். இட்ஸ் நாட் டூ லேட். ரொம்ப காலம் போயிடுச்சுங்க, ரொம்ப போயிடுச்சுங்க, இனிமேல் நான் வர முடியாது. என்னை தூக்க, என்னை ரட்சிக்க, என்னை விடுவிக்க யாரால் முடியாது. நான் திருந்த முடியவில்லை, நான் திருந்து முயற்சி பார்க்கிறேன், என்னால் முடியவில்லை. உன்னால் முடியவில்லை. உன்னால் மாத்திரமல்ல, சில காரியங்களே என்னால் சொல்ல வேண்டுமானால் முடியவில்லை என்று யோசிக்கிறதான பலவீனமான காலம் உண்டாகலாம். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவினிடத்தில் வருவீர்களானால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருவீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சின்ன அற்பமான ஜந்துவான எறும்பு, சின்ன அற்பமான ஜந்துவாகிய அந்த குழிமுசல், சின்ன அற்பமான ஜந்துவாகிய அந்த சிலந்தி பூசி ராஜாக்கள் வீட்டிலே தன் வீட்டை போக வைத்தது போல நம்ம கொஞ்சம் பலன் இருந்து யாரிடத்தில் வர கர்த்தர் கிருபை தருவராக, தேவனிடத்தில் வர கிருபை தருவராக. ஆமென். என்னிடத்தில் வருகிறவனை சொல்லுப்பாங்களா, மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள், பார்த்தும் பார்க்காமல் போவார்கள். மனிதர் தங்கள் உள்ளத்தில் உன்னை அருவருப்பார்கள், மனிதர்கள் உன்னை உள்ளத்திலே அசட்டை பண்ணுவார்கள். மனிதர் உனக்கு இடலும் காலை வைத்து இன்னும் கேட்க வேண்டும், நீ கெட்டு போக வேண்டும் என்று யோசிக்கலாம். ஆனால் இயேசு இந்த உலகத்தின் நாட்களிலே பாவிகளை, வேசிகளை, விபச்சாரக்காரரை, ஆயக்காரரை அவர் தேடி போய் அவர் கிறிஸ்தவர்களை தொட்டு அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கு கூட எனக்கு பலன் இல்லை என்று யோசிப்பீர்களானால், இயேசுவினிடத்தில் வருவீர்களானால், இயேசு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார், சொல்லு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், இந்த கொஞ்சம் பலன் இருக்குதானே குழிமுசல் தன்னுடைய மேன்மையான இடத்துக்கு வரக்கூடுமானால் நீங்கள் வர முடியாது. வேதத்தில் நாம் எடுத்து காண்பிக்க வேண்டுமானால் அநேக வாழ்க்கையிலே பாவிகளாக இருந்தவர்கள் ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு சேவை செய்கிறவர்களாய் மாறினார்கள் என்று பார்க்கிறோம். இதோடு கூட வேறு சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தபடி ஆவாஞ்சிக்கிறேன். கொஞ்சம் உடையவர்களாக இருந்து தங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை தேவன் மூலமாக பெற்றுக்கொண்ட சில நபர்களையும் அது சூழ்நிலையும் உன் ஞாபகப்படுத்தபடியாக வாஞ்சிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை சொல்கிறேன். இதோ நான் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுவதற்கு. வேதத்தை படித்தவங்களுக்கு நன்றாக தெரியும், இஸ்ரவேல் மாத்திரமல்ல யூதாவிலும் கூட சேர்த்து இஸ்ரவேலுக்கு மேலான பகுதியிலும் கூட சுற்றி ஜனங்கள் விக்கிராராதனை நிறைந்தவர்களாக இருந்ததினாலே கர்த்தரை விட்டு விலகினவர்கள் விக்கிரங்களை ஆராதிக்கிறவர்களாகவும், அதே மாதிரி விக்கிரங்களை ஆராதிக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக விக்கிரங்களை ஆராதிக்கிறவர்கள் இருந்தார்கள். ஜனங்கள் இப்படி கர்த்தரை விட்டு விலகி போவதை பார்த்து கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்பி ஜனங்களை கர்த்தர் திருப்ப வேண்டும் என்பதாக தீர்மானித்து ஆண்டவர் அனுப்புகிறார் ஆகாப் ராஜாவிடத்திலே எலியாவை. அவன் சொல்லுகிறான், என் வார்த்தை இல்லாமல் பனியாவது மழையாவது பெய்வதில்லை என்று சொல்கிறான். அப்படியாக 3 வருஷ காலமாக பனியும் இல்லை மழையும் இல்லை. இப்படிப்பட்ட காலத்திலே கர்த்தர் எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார் என்பதை நாம் அறிவோம். அதற்கு பின்பதாக இந்த ஆறு வற்றி போனதுனாலே கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்கிறார், நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே நான் ஒரு ஸ்திரியை வைத்து உன்னை போஷிப்பேன் என்று சொல்கிறார்.
இது பழைய ஏற்பாட்டில் கூட நான் வாசிக்கிறது மாத்திரமல்ல, லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது குறித்து சொல்லுகிறதை நீ பார்க்கலாம். ஆனால் குறிப்பாய் நான் போகும்போது சாரிபாத் என்ற ஊருக்கு இவன் கடந்து போகிறான். அவன் போகிற நேரத்திலே ஒரு விதவை வீட்டிற்கு போகிறான். அந்த வீட்டில் போகிறான், அந்த இடத்துக்கு போகிறதான சந்தர்ப்பத்திலே ஒரு விதவையான ஸ்திரீ தன்னுடைய பலவீனத்திலே விறகுகளை பொறுக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி பொறுக்கிறான். அவளை பார்த்து தீர்க்கதரிசி சொல்கிறான், எலியா சொல்லுகிறான், நீ எனக்கு கொஞ்சம் தண்ணி தா என்று கேட்கிறான். தண்ணி தானே கேட்கிறார், கொடுக்கலாம் என்பதாக போகும்போது அவர் அவனை பார்த்து கேட்கிறார். வரும்போது ஒரு அடையை அவனை சுட்டுக் கொண்டு வா என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தானே நான் வாசித்த இந்த வசனங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எலியாவை பார்த்து சொல்கிறார், பானையிலே ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சமே இல்லாமல் எனக்கு ஒன்றுமில்லை. நான் என் குமாரனும் சாப்பிட்டு என்ன வேண்டும், சாக வேண்டும் என்று யோசிக்கிறதான ஒரு நிலை. இந்த சாரிபா ஸ்திரீயை குறித்து சொல்ல வேண்டுமானால் யூத ஸ்திரீ அல்ல, ஒரு புறஜாதியான ஸ்திரீ. சொல்ல வேண்டுமானால் அவள் வாழ்ந்ததான தேசம் சீதோன் என்று சொல்லப்படுவதான பகுதி, அல்லது வேறு சொல்ல வேண்டுமானால் இஸ்ரவேலுக்கு மேலே இருக்கிறதான பகுதி, அல்லது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஜெசபேல் என்று ஒரு விக்கிராராதனைக்காரி ஆகிய அவளுடைய தகப்பன் வாழ்கிறதான ஒரு தேசத்திலே ஆழ்கிறதான தேசத்தில் இவளுக்கு விதவையாயிருக்கிறாள். அது மாத்திரமல்ல, இவளுக்கு உதவி செய்ய புருஷனு கிடையாது, மகனும் சிறிய பையனாயிருக்கிறான். அதோடு கூட இந்த வேதனை மத்தியிலே தன் வாழ்க்கையின் அற்றத்திலே வந்துவிட்டாள், தன் வாழ்க்கையின் முடிவிலே வந்திருக்கிறாள். அவள் சொல்லுகிறது என்றால், கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் வைத்திருக்கிறேன். இங்க இருக்க நம்ம வீட்டில் கொஞ்சமா இல்லை, நிறைய இருக்குது, நிறைய எண்ணெய் இருக்கு. இவன் என்ன சொல்லுகிறாள் சொன்னால், நான் இந்த அப்பத்தை சுட்டு நான் புசித்து சாக போகிறேன் என்று சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஏழ்மையான ஸ்திரீ, மரிக்கும்படியாய் எதிர்பார்த்து கொண்டதான ஸ்திரீயை பார்த்து எலியா தீர்க்கதரிசி சந்தித்து அவருடைய வாழ்க்கையிலே திருப்பத்தை உண்டாக்கினார். உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? என் வாழ்க்கையின் முடிவுக்கு வரப்போகிறேன், என் வாழ்க்கைக்கு இனிமேல் எனக்கு எந்த விதமான மோட்சம் கிடையாது, நான் இந்த காரியத்தும் நான் முன்னால் போக முடியாது என்று சொல்லுதான் நிலைக்கு வந்திருக்கிறீர்களா? தேடி பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் கடைசியில் வந்திருப்போமானால் நமக்குள்ள கொஞ்சம் காரியத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சந்தர்ப்பத்திலே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், என் வசனத்தை கை கொண்டபடியினால், எல்லாரும் சொல்லுவோம், மட்டும் சொல்லுவோம், கொஞ்சம் பலன் இருக்கலாம், ஆனாலும் தேவ வசனத்தை கைக்குள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நமக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, தேவ வசனத்தை நாம் கைக்குள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. வாசிப்போம் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். சிமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றாகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி ராமுழுவதும் பிரயாசப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பிரயாசப்பட்டோம், நமக்கு தெரிந்த எல்லா வித்தைகளும் செய்தோம். We tried our best. We slackened all the night without any result. நாம் பட்டு இத்தனை கால பட்ட பிரயாசம் ஒன்றுமில்லை, வெறுமை, களைப்பு, சோர்வு. ஆகிலும் வாசிப்போம் 5:5, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி சொல்லுவோம், ஆகிலும் 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 ஆண்டவரே, என்னால என்ன இருந்தாலும் பரவாயில்ல, உம்முடைய வார்த்தையின்படி செய்ய கிருபை தருவீராக. இந்த பிலதெல்பியா சபை சொல்லும்போது என் வசனத்தை கை கொண்டபடியினால், என் வசனத்தை கை கொண்டபடியினால், ஆங்கிலத்தில் அவள் தெளிவாய் சொல்லவில்லை, தமிழ் அழகாய் சொல்லுகிறது, என் வசனத்தை கை கொண்டபடியினால்
தேவ பிள்ளைகளே, நம்முடைய குறைவுகள் இருக்கலாம், நமக்கு வேதனை இருக்கலாம், நமக்கு கவலைகள் இருக்கலாம், நமக்கு நஷ்டங்கள் இருக்கலாம், நாம் கைவிடப்பட்ட தள்ளப்பட்ட எந்த ஆதரவற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. எலியா என்று சொல்கிறார் சந்தர்ப்பத்திலே சொல்லும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றார். எலியா மீன்ஸ் Jehovah is God. Jehovah is God. எலியா என்று சொன்னால் தேவன் ஆண்டவர் கர்த்தர், யெகோவா ஆண்டவர் கர்த்தர். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறதுனாலே அவர் சொல்கிற வார்த்தைகளின்படி செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வராது என்று சொல்லவில்லை, விசுவாசிக்கு போராட்டம் வராது என்று சொல்லவில்லை, விசுவாசிக்கு சோதனை வராது என்று சொல்லவில்லை, விசுவாசிக்கு பலவீனம் வராது என்று சொல்லவில்லை. அப்படி இருக்குமா ரொம்ப சந்தோஷம். சுகம் இருக்க பூர்ணமாய் கொடுப்பாரா ரொம்ப சந்தோஷம். நிறைவான காரியங்களை கர்த்தர் செய்வாரா சந்தோஷம். ஆனால் நாம் இந்த உலகத்திலே இருக்கிறதா நேரத்திலே நமக்கு சோதனை உண்டு. ஏனென்றால் பச்சை மரத்துக்கு இந்த பாடம் என்றால் பச்சை மரத்துக்கு என்று இயேசுவை சொல்லிவிட்டார். அவர் இந்த உலகத்திலே நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினாலே அவர் சோதனை கடந்து போவாரானால் தேவ பிள்ளைகளுக்கு சோதனை கடந்து போவது அவசியம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதை மறுக்கவே முடியாது. சிலர் இருக்கிறார்கள், தேவ பிள்ளைகள் சோதனையே வராது, வர முடியாது, ஆண்டவருடைய பிள்ளைகளானால் எப்போதும் நன்மைதான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அழகா இருக்கிறது, ஆனால் அது என் வாழ்க்கையின் அனுபவமா இல்லை என்பதை நான் உண்மையாக உங்களுக்கு முன்பதாக ஒப்புக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். இப்படிப்பட்ட நேரத்திலே இந்த ஸ்திரீ எலியா சந்தித்த போது அவன் சொல்கிறான், என் வார்த்தையின்படி வாசிங்கள் பார்க்கலாம்.